உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னை போரூர் அருகே மணல் லாரி சாலையில் கவிழ்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் 3 மணி நேரத்திற்கு பின் தற்போது போக்குவரத்து சீராகியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேந்தர், தற்போதைய கள நிலவரம் என்ன? வணக்கம். இன்று காலை தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த மணல் லாரி ஒன்று டயர் வெடித்து சாலையின் நடுவே தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து காரணமாக தாம்பரம் மதுரவாயில் செல்லக்கூடிய சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் என்பது கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தது. இதனால் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் சாலையில அணிவகுத்து நின்றது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில ஈடுபட்டு வந்தனர். இருப்பினும் அதிக அளவு வாகனங்கள் சாலையில தலை குப்பர கவிழ்ந்ததால அதிக அளவு வாகனங்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நின்றுதான் போக்குவரத்தை சீர் செய்யும் பணி என்பது மிகவும் ஸ்லோவாக நடைபெற்று வந்தது. இதனை அடுத்து உடனடியாக இது குறித்த செய்தி நமது தந்தி தொலைக்காட்சியில் வெளியானது. பின்னர் இது அறிந்து வந்த போக்குவரத்து போலீசார் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களை மாற்றுப்பாதை மூலமாக உடனடியாக மாற்றி அனுப்பும் பணியில ஈடுபட்டனர். பின்னர் இது குறித்து உடனடியாக சுமார் 10க்கும் மேற்பட்ட போலீசார் மாற்றுப்பாதை அதே மட்டுமின்றி ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த பகுதியில உடனடியாக சாலையில் கவிழ்ந்து கிடந்த வாகனங்களை அகற்றும் பணியில ஈடுபட்டு சாலையின் நடுவே கொட்டி கிடந்த மணல்களை துரிதமாக செயல்பட்டு தற்போது அதனை சீர் செய்துள்ளனர். தற்போது 3 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த மாற்றுப்பாதை வழியாக பயணித்த வாகனங்கள் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னதாக தற்போது போரூர் பைபாஸ் சாலை வழியாக மீண்டும் இயல்பு நிலைக்கு சென்று தற்போது வாகனங்கள் பயணித்து வருகின்றன. சாலையில் கவிழ்ந்து கிடந்த வாகனத்தை 3 மணி நேரம் போராடி தற்போது மீண்டும் இயல்பு நிலைக்கு போக்குவரத்து போலீசார் கொண்டு வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.